இனிய நண்பர்களே, பணிவான வணக்கங்கள். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையில நம்ம மனசுக்குள்ள எப்பொழுதுமே நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் நமக்குள்ள இருந்ததுன்னா, நாம இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டு இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தினோம்னா கண்டிப்பாக யார் நினைத்தாலும் நம்மிடத்தில் உள்ள இந்த மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பறிக்கவே முடியாது. இதை தெரிந்து கொள்ள வாங்க என்ற கதையை கேட்கலாம். சேகர் என்கிற பேர் கொண்ட ஒரு 8 வயது சிறுவன் தன்னுடைய பெற்றோர்களுடன் ஒரு நகரத்தில் வசித்து வந்தானாம். அவனுடைய தாத்தா பாட்டி மற்றும் மற்ற எல்லா உறவினர்களும் பார்த்தோம்னா பக்கத்துல எல்லாம் ஒரு கிராமத்துல தான் வசித்து வந்தார்களாம். எனவே சேகருடைய பள்ளியில முழு ஆண்டு தேர்வு முடிந்து விடுமுறை நாட்கள் தொடங்கின உடனே அவனுடைய ஒரே ஒரு விருப்பம் என்னவென்று பார்த்தோம்னா அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் சேர்வதுதான் அவனுடைய விருப்பமா. சேகர் அவன் தாத்தா மேல அந்த அளவுக்கு பாசமா இருந்தானா. அவனுடைய தாத்தாவும் பார்த்தோம்னா சேகர் மேல ரொம்ப அதிகமான அன்பு வைத்திருந்தாராம். சேகர் தன் தாத்தா வீட்டுக்கு வந்து விட்டாலே போதுமா, தாத்தா அவருடைய எல்லா வேலைகளையும் ஒரு ஓரம் கட்டி விட்டு நாள் முழுவதும் சேகர் கூடவே ஆடுவதும் பாடுவதும் விளையாடுவதும் நல்ல நல்ல கதைகள்லாம் எடுத்து சொல்வதும்னா நாளை கழித்து கொண்டு இருப்பாராம். எனவே விடுமுறை நாட்கள் என்று தொடங்கி விட்டாலே போதுமா, சேகர் இனிமேல் இந்த மொபைலையும் டிவியும் கட்டிக்கிட்டு அழ வேண்டிய அவசியம் இல்லை. இங்க எனக்கு நண்பர்களோ உறவினர்களோ யாருமே கிடையாது. அதனாலதான் இந்த மொபைலை கட்டிட்டு நான் அழ வேண்டியதா இருக்குது. எனக்கு விடுமுறை ஆரம்பித்த உடனே நான் தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன்னா தாத்தா கூட சந்தோஷமாக என்னுடைய நாட்கள்லாம் கழியும் என்பதை நினைத்து கொண்டுதான் அவன் ஒரு நாள் கூட விடுமுறை நாட்கள் ஆரம்பித்த உடனே நகரத்துல இருக்க விரும்பவே மாட்டானாம். உடனே அடம்பிடித்து தன்னுடைய பெற்றோர்களை கூட்டிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவானாம். இப்படி இருக்க இந்த வருஷமும் அவனுடைய விடுமுறை நாட்கள் தொடங்கிருச்சான். தொடங்கின உடனே தன்னுடைய பெற்றோர்களை கூட்டிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு வந்து சேர்ந்தானா. வீட்டுல வந்து சேர்ந்து தாத்தாவை பார்த்த உடனே சேகருக்கு அளவில்லாத சந்தோஷமா ஓடி போய் தாத்தாவை கட்டி பிடிச்சுக்கிட்டானா. தாத்தாவுக்கும் சேகரை பார்த்த உடனே ரொம்பவும் சந்தோஷமா தாத்தாவும் சேகரை கட்டி தழுவி முத்தமிட்டாராம். அதுக்கு பிறகு தாத்தா சேகரை பார்த்து சொன்னாராம், சேகர், இன்னைக்கு நாம வெளியே விளையாட போக முடியாது. ஏன்னா இரவு நேரம் தொடங்கி விட்டது. இனிமேல் வெளியே நம்ம போய் விளையாட முடியாது. ஆனா நல்ல அருமையான சாப்பாடு உங்க பாட்டி தயார் பண்ணி வச்சிருக்கா. அதை சாப்பிட்டு விட்டு நான் உனக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்ல போறேன். அந்த கதையை கேட்டுக்கிட்டே நீ நல்ல அருமையான தூக்கத்துக்கு போகலாம் அப்படின்னு தாத்தா சொன்னாராம். அதை கேட்ட உடனே சேகருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஏன்னா சேகருக்கும் கதை கேட்கறதுன்னா ரொம்பவும் பிடிக்குமா. தாத்தா கிட்ட சொன்னானா, தாத்தா அப்ப நம்ம சீக்கிரமாவே சாப்பிடலாம். இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க எனக்கு கதை சொல்ல ஆரம்பிங்க. கதையை கேட்டு ரொம்ப நாளா ஆகுது. இன்னைக்கு நீங்க சீக்கிரம் கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து சொன்னானா. பாட்டி, சீக்கிரம் சாப்பாடை போடுங்க, சாப்பிட்டு நாங்க கதை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லவும் பாட்டியும் சாப்பாடுலாம் பரிமாறினாங்களாம். எல்லாரும் சாப்பிட்டு விட்டு சேகர் தாத்தா கூட படுக்க போனானாம். தாத்தா தன்னுடைய கதையை ஆரம்பிச்சாராம். தாத்தா கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள பார்த்தோம்னா நிறைய குரங்குகள் வசித்து வந்ததாம். அந்த குரங்குகள்லாம் பார்த்தோம்னா ரொம்பவும் புத்திசாலிகளாம். அந்த குரங்குகளை வேட்டைக்காரர்கள்லாம் நினைத்தா கூட அதை சர்வசாதாரணமா பிடிக்கவே முடியாதான். ஏன்னா அது அந்த அளவுக்கு புத்திசாலியா யாரு கையிலையும் சிக்கவே சிக்காதுங்களாம். ஆனா அந்த ஆப்பிரிக்கா நாட்டுல உள்ள வேட்டைக்காரர்கள்லாம் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த குரங்குகளை பிடிக்கணும்னு நினைப்பார்களாம். அதை கேட்ட சேகர் தாத்தா கிட்ட கேட்டானா, எதுக்கு தாத்தா இந்த வேட்டைக்காரங்கள்லாம் குரங்க பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தாத்தா சொன்னாராம், இந்த குரங்கை பிடிச்சி சில குரங்குங்கெல்லாம் கொன்று அவங்க உணவுக்கு பயன்படுத்துவாங்க. சில குரங்குகளை எடுத்துட்டு போய் குரங்காட்டிக்கிட்ட வித்துருவாங்க. குரங்காட்டி அதுங்களை ஆட்டம் காமிச்சு பணம் சம்பாதிப்பாங்க. அதுக்காக இந்த குரங்குங்கெல்லாம் இந்த வேட்டைக்காரங்களாம் பிடிப்பாங்க என்று தாத்தா சொல்ல, சரி தாத்தா, இதுக்கு மேல கதையை சொல்லுங்க அப்படின்னு சேகர் கேட்டானா. தாத்தா சொல்ல ஆரம்பித்தாராம், அந்த குரங்குகள் எல்லாமே ரொம்பவும் புத்திசாலி என்று அந்த வேட்டைக்காரர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு யுக்தியை அவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்துக்குவாங்க. அந்த கண்ணாடி ஜாடி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அந்த கண்ணாடி ஜாடியோட கீழ்ப்பகுதி தான் அகலமா இருக்கும். மற்றபடி அதோட மேல் பகுதி ரொம்ப குறுகலாக இருக்கும். அதாவது நம்ம கையை உள்ள விட்டோம்னா கை போகுமே தவிர அதை விரிச்சுக்கிட்டு வெளியே எடுக்க நம்ம முயற்சி பண்ணோம்னா அதுல இருந்து வெளியே வராது. அப்படிப்பட்ட ஒரு ஜாடியை எடுத்துட்டு போய் அதுல நிறைய வேர்க்கடலையும் பழங்களையும் நிரப்பி அந்த ஜாடியை கொண்டு போய் அந்த குரங்குகள்லாம் வாழக்கூடிய அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த வேட்டைக்காரெல்லாம் அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. இந்த குரங்குங்கெல்லாம் மரத்துக்கு மேல இருந்து அந்த ஜாடியை பார்க்குங்க. ஜாடியை பார்த்த உடனே அதுக்குள்ள நிறைய வேர்க்கடலையும் அந்த வாசனையாக வரக்கூடிய அந்த பழங்களெல்லாம் பார்த்த உடனே இந்த குரங்குகளுக்கு அதை எப்படியாவது சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும், ஆசை வந்துடும். அதனால ஒன்று ஒன்றா மெதுவாக மரத்துலேருந்து இறங்கி வரும். இறங்கி வந்து அந்த ஜாடிக்குள்ள கையை விடுங்கலாம்.
கையை விட்டுட்டு அதில் இருக்கிற வேர்க்கடலையும் பழங்களையும் அப்படியே கையில் முடிஞ்ச அளவுக்கு அள்ளுவங்களாம். அள்ளி கொண்டு அந்த கையை அப்படியே மூடிக்கிட்டு பழங்களோட வெளியே எடுக்கிறதுக்காக முயற்சி செய்தால் அந்த பழங்களோட அந்த கையை வெளியே வராதான். ஏன்னா ஜாடியோட மேல்புறம் ரொம்ப குறுகலாக இருக்கும். ஆனால் குரங்குங்களும் என்ன பண்ணுமா, விடாமுயற்சியாக கையை எப்படியாவது அந்த பழங்களோடையும் வேர்களையோடையும் சேர்த்து வெளியே எடுத்துடணும்னு அதோட முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இப்படி முயற்சிப்பதிலேயே பல மணி நேரம் போயிடுமா. ஆனால் குரங்கு அதுலேருந்து கையை வெளியே எடுக்காதான். நடுவில் குறுக்கிட்டு சேகர் தாத்தாவை பார்த்து கேட்டானா, தாத்தா அந்த பழங்களை கீழே போட்டுட்டா அதால் அதோடைய கையை வெளியே எடுத்துட முடியும் இல்லையா, அப்படியே அது செய்ய மாட்டேங்குது, அது ஏன் அப்படி செய்யலாம்ல அப்படின்னு சேகர் தாத்தாவை பார்த்து ரொம்ப வெகுளிதனமாக கேட்டானா. அதை கேட்ட உடனே தாத்தா சொன்னாராம், ஆமாப்பா குரங்கு நினைச்சிருந்தா அப்படி செய்திருந்தா கையும் வெளியே வந்திருக்கும், அதுவும் தப்பித்திருக்கும். இருந்தாலும் குரங்குக்கு ஒரு குணம் இருக்குது, அதாவது அதுக்கு பிடிவாத குணம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒன்று பிடித்துக்கிச்சுன்னா அதை விடவே விடாது. அதை அடையிற வரைக்கும் எப்படியாவது அதை அடைஞ்சே தீரணுன்ற ஒரு பிடிவாத குணம் அதுக்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கிட்ட அதிகபட்சமான ஆசையும் இருக்கும். அந்த பழங்களையும் அதில் இருக்கிற வேர்களையும் எப்படியாவது நம்ம ருசிச்சிடணும், அதை நம்ம சாப்பிட்ணுன்ற எண்ணமும் அதுக்கிட்ட இருக்கும். அதனால் அது என்ன பண்ணும், இந்த பிடிவாத குணத்தினாலையும் அதிகமான ஆசையினாலையும் அந்த கையில் இருக்கிற அந்த பொருட்கள், அதாவது அந்த வேர்க்கடலையும் பழத்தையும் ஒரு நாளும் விடவே விடாது. அந்த பொருளை பிடிச்சிக்கிட்டு அந்த பழத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கும். அதை அத்தோடு கையை வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அதால் வெளியே எடுக்கவே முடியாது. இதுக்குள்ள வேட்டைக்காரன் சரியான நேரத்தை பார்த்து அந்த இடத்துக்கு வந்துருவான். அங்கே வந்த உடனே வேட்டைக்காரனை பார்த்து அது தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு அங்கேருந்து ஓடலான்னு நினைக்கும். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட அது என்ன பண்ணும், பழத்தோடையே எடுத்துகிட்டு ஓடிடலான்னு அந்த முயற்சியில் அந்த ஜாடியோடு ஓட முயற்சி பண்ணும். ஆனால் அதால் அந்த ஜாடியை தூக்கிட்டு ஓட முடியாது. வேட்டைக்காரனும் போய் அந்த குரங்கை பிடிச்சிடுவான். அதற்கு பிறகு சில குரங்குகளை உணவுக்காக கொல்லப்படும். சில குரங்குகளை கொண்டு போய் குரங்காட்டிக்கிட்ட விற்று விடுவாங்க. அந்த குரங்காட்டி அந்த குரங்குகளை வாங்கிக்கிட்டு அதுக்கு வேண்டிய வித்தைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதை வைத்து பணம் சம்பாதிப்பாங்க. அந்த குரங்கு அந்த குரங்காட்டிக்கிட்ட வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவே வாழ வேண்டிய நிலைமை அதுக்கு ஏற்பட்டு விடும். இதே போலதான் பல மனிதர்களும் தன்னுடைய பிடிவாத குணத்தினால, அதிகபட்சமான ஆசை மற்றும் பற்றுனால தனக்கு கிடைத்திருக்க சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் இழந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு தாத்தா தன்னுடைய பேரன் சேகரை பார்த்து சொன்னாராம். எனவே நண்பர்களே, இந்த கதையை கேட்ட பிறகு ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே புரிந்து விட்டது. அதாவது அதிகப்படியான பிடிவாத குணம் மற்றும் பற்று, அதாவது அதிகமான ஆசை இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையை மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும். எனவே லெட் கோ ஆஃப், அதாவது எதுவாக இருந்தாலும் விட்டுவிடு என்கிற குணம்தான் சிறந்த குணம். இதை நம்ம புரிந்து கொண்டு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நபர் அல்லது பொருளின் மீதான இணைப்பு, உணர்ச்சிகள் அல்லது கட்டுப்பாடு நம்ம விட்டு விட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.